ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா இல்லை தர்மத்தின் வெற்றியா என்பதே ஆகும். இதில் பார்த்தோம்னா ராமர் வந்து தர்மம் பண்ணிட்டு தர்ம வழியிலே அவர் கடைபிடிச்சிட்டு இருந்தார் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக. ஆனால் ராவணன் வந்து அவர் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த தர்மம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் பண்ண ஒரே விஷயம் அதர்ம செயல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சீதையை வந்து கடத்திட்டு வந்தது தான். அந்த ஒரு செயல்னால தான் அவர் அதர்ம வழியில் சென்று அவரோட அவரோட ஆணவம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அவர் வந்து எதுக்கு சீதையை கடத்தினார் பார்த்திங்கன்னா அவரோட தங்கச்சியான சூர்பனகையோட மூக்கு வந்து லட்சுமண் வந்து அறுத்தெறிஞ்சிடுவார். அதனால் நம்மளோட தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ராமனையும் லட்சுமணையும் பழி வாங்குறதுக்காக தான் ஒரு சீதையை வந்து அவர் கடத்திட்டு வந்து அவரோட இதில் வச்சுருப்பார். இதனால தான் அவரோட வீழ்ச்சி வந்து அங்கே தான் வந்து அவரோட வீழ்ச்சி வந்து ஆரம்பமாச்சு. அப்படி அவர் வந்து இன்னும் அவரோட ஆணவம் வேற எங்கெல்லாம் அவரோட ஆணவம் சில இடத்துல வந்து வென்றிருக்குது. இங்கே வந்து அவரோட ஆணவம் வந்து வீழ்ச்சி அடைகிறதான ஆரம்பம் வந்து இதுதான் சீதையை கடத்துனது. ஆனால் எந்தெந்த இடத்துல அவரோட ஆணவம் வந்து வென்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூர்பனகையோட கணவரான மாரீசிடம் அவரோட ஆணவம் வென்றிருக்கு. அவரை அழித்து அவரோட உடைமைகளெல்லாம் எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவரோட ஆணவம் வந்து வென்றிருக்குது. அப்புறம் வந்து அவர் தம்பியும் வந்து சொல்லுவார், விபீஷணர் வந்து சொல்லுவார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறனால அவரை வந்து நாடு கடத்திடுவார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரோட ஆணவம் வந்து வென்றிருக்குது. வேறு எங்கே வென்றிருக்குன்னு சீதையை கடத்தி கொண்டுட்டு போகிறப்ப ஜடாயு வந்து சொல்லுவார், நீ வந்து அதர்ம செயல் பண்ணுற, இது வந்து தப்பானது, ஒழுங்காக சீதையை வந்து இறக்கி விட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அப்போதைக்கு அவர் அதை கேட்காம ஜடாயோட ரெக்கைகளை வந்து அறுத்தெறிஞ்சு அவரை கீழே தள்ளி விட்டுருவார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரோட ஆணவம் வந்து வென்றிருக்குது. ஆனால் ஆணவமே வென்றிருந்தாலும் ராமர் வந்து அவர் வாழ்க்கை வந்து ஃபுல்லாகவே தர்மத்தின்படி அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டு தர்ம வழியிலே கடைப்பிடிச்சிட்டு வந்திருந்தனால அவர் வந்து பெருமாளோட மனித ரூபம் தான் வந்து ராமர். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து சீதையை கண்டுபிடிச்சி வந்து 2 பேர்த்துக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ராமர் வந்து அவரோட வில்லை வந்து அவர் மேலே விட்டு அவரை வீழ்ச்சிக்கு கீழே தள்ளிடுறாரு. அவரை வந்து கீழே படுத்து கிடக்கிறாரு. கீழே வீழ்ச்சி அடைஞ்சு கீழே அம்புகளை ஏந்திக்கிட்டு கீழே படுத்திருக்காரு. ராவணன் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே அவரோட தம்பியை கும்பகர்ணன் வந்து 6 மாதம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து அவங்க அண்ணனுக்காக வந்து போராடி பார்க்குறாரு. ஆனால் கும்பகர்ணனையும் ராமன் வந்து வீழ்ச்சி அடைய வச்சுறாரு. அப்புறம் மகன் வந்து அவருக்காக போராடி பார்க்குறாரு. அவரையும் வெட்டி வீழ்த்திடுறாங்க. ராமன் வந்து வீழ்த்திடுறாங்க. இப்போ வந்து கடைசியாக ராவணனும் வீழ்ச்சி அடைஞ்சிடனே. ஆனால் அந்த மரண பிடியில் இருக்கிறப்ப கூட ராமன் சொல்கிறாரு, லட்சுமண் வந்து உங்களால் தானா வந்து ராவணன் வந்து நம்ம தோக்கடித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, உண்மையான வீரன் வந்து ராவணன் தான், அவன்கிட்ட போய் நீ காலில் விழுந்து அவரோட ஆசி பெற்றிருக்க அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லிவிடுறாரு. அப்புறம் லட்சுமண் வந்து ராவன்கிட்ட பக்கத்தில் கூப்பிட்டு பேசுகிறாரு. ராவணன் வந்து பேசுகிறாரு. அப்போதைக்கு அவர் வந்து ஒரு 3 விஷயங்களை லட்சுமணுக்கு வந்து சொல்லித்தராரு. என்னென்ன விஷயங்கள் பார்த்தா, நல்ல விஷயங்களை நீ எப்பயுமே தூய்மையாக செய்யணும், தவறான செயலை வந்து காலம் கடத்தி செய்யாமல் இருந்து நீ பழகிக்கணும். அப்புறம் இன்னும் 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, உன்னோட தீர்க்கமான கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் வரும், அதை நீ வந்து உன் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு அதிலேருந்து நீ மேம்படுத்தி அதை வச்சுக்கிட்டு நீ மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. 3வது விஷயம் வந்து எப்பயும் உறவினர்களையும் கூட இருக்கவங்களையும் நம்பாத, அவங்களுக்கு வந்து துரோகம் நினைக்காத அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களையும் ராவணன் வந்து லட்சுமணன் சொல்லித்தராரு. இதனால் வந்து ராவணனோட வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய
தர்ம இதுவாக இருந்தாலும் அவர் செய்த ஒரு செயல்னால் சீதையை கடத்தினால அவரோட ஆணவம் வந்து இங்கே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. வீழ்ச்சி அடைஞ்சு இதனால் ராமர் சைட்லேருந்து பார்க்குறப்ப இது வந்து தர்மத்தோட வெற்றி, ராவணன் சைட்லேருந்து பார்த்தா இது ஆணவத்தின் அழிவாகும். ஆணவம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அவ்வளோதான். நன்றி.